உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்களே, நமது ஆன்மீக வாழ்விலே சூரியன், சந்திரன், பூமி இவற்றோடு தொடர்புடைய நட்சத்திரம், திதி என்பன தொடர்பட்டு வரும். அந்த வகையிலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே பூமி வருகின்ற பொழுது வருகின்ற அந்த மறைப்புக்கு கிரகணம் என்று பெயர். அநேகமாக அமாவாசையிலே சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாட்களிலே சந்திர கிரகணமும் வந்த வகை. இம்முறை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரண சந்திர கிரகணம் இங்கிலாந்தில் தோற்ற இருக்கிறது. இங்கே நாங்கள் கூறுகின்ற நேரமெல்லாம் இங்கிலாந்து நேரமாக இருக்கிறது. அதையொட்டி ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அந்த நேரத்திலே ஒரு மனத்தை படித்துக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய அயலில் இருக்கக்கூடிய ஆலயம் சார்ந்த நேரங்களையும் அங்கு இருக்கின்ற நடைமுறைகளையும் உங்களுடைய சிவாச்சாரிய நிர்வாகத்தின் மூலம் அணிந்து அந்த கிரகண நடைமுறைகளை பின்பற்றிக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வோம். நமது ஆலயத்தில் வருகின்ற கிரகணத்தை முன்னிட்டு பௌர்ணமி அபிஷேகங்கள் எல்லாம் பகலிலே நிறைவடையும் என்பதையும், மாலை 5 மணிக்கு பூஜையோடு 6 மணி வரை அர்த்ததா பூஜை நிறைவேற்றப்பட்டு நடை சாத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 7ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் என்பது சந்திரனுடைய அன்றைய தினம் சந்திரோதயத்தோடு 7:33 சந்திரோதயம் அதோடு சேர்ந்து ஆரம்பமாகி பூர்ண சந்திர கிரகணம் 7:52க்கு ஆரம்பமாகி 8:56 வரைக்கும் நீடிக்கின்றது. ஏறத்தாழ 1 மணித்தியாலம் 21 நிமிஷம். பொதுவாக இந்த ஆலயங்களிலே சூரியன் சந்திரனுடைய கிரகணங்கள் ஏற்படுகின்ற பொழுது நடை சாத்துவார்கள் அந்த மறைப்பு காரணமாக. ஆகவே எமது ஆலயமும் அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு நடை சாத்தப்படும் என்பதை தெரிவித்து, மறுநாள் தொடக்கம் பழமையான பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெறும் என்பதை தெரிவித்து, அடியார்கள் பௌர்ணமி பூஜையை மக்களோடு அடியார் பகல் அங்கே வந்து கலந்து கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக் கொள்வதோடு, நீங்களும் உங்களுடைய நான் முன்பு கூறியது போல அயலில் இருக்கக்கூடிய ஆலய சூழலை அறிந்து இந்த கிரக நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்வோம்.